ரொம்ப சிம்பிளான சம் தான். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா cos பவர் 4x sin square x minus 2 இதை somehow வந்து a plus bங்கிற மாதிரி மாற்ற முடியும்னா cos பவர் 4x நம்ம என்ன எழுதலாம் cos square x the whole square எழுதலாம். அப்போ 1 minus sin square x the whole square கரெக்டா? ஸோ இப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணினா இப்போ என்ன ஆகும் cos பவர் 4x plus 4 sin square x minus 2 நான் இப்படி எழுதிடலாம். இப்போ வந்து நான் வந்து 1 minus sin square x the whole square plus 4 sin square x minus 2 வருமா? நான் டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கேன், வேறு ஒன்றுமே பண்ணலை. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம let t equal to இப்போ வந்து நான் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ வந்து நான் என்ன எழுதுறேன், நான் let t equal to நான் sin square xன்னு வச்சேன்னா dt என்ன ஆகிடும், எனக்கு 2 sin x cos x into dx ஆகிடும். 2 sin x cos x என்னது sin 2x into dx. ஸோ இப்போ எனக்கு இது நியூமரேட்டர் கிடைச்சிருச்சா? எல்லாமே சைனில் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் சைனில் மாற்றிட்டேன். காசில் இருந்த டேர்மையும் நான் சைனில் மாற்றிட்டேன். சைனில் மாற்றினதுக்கப்புறம் இந்த sin ஸ்கொயர் எக்ஸை நான் டீன்னு வைக்கும்பொழுது எனக்கு என்ன ஆகிடுது, இப்போ மேலே இருக்கக்கூடியது எனக்கு கிடைச்சிது. sin 2x தான், 2 sin கிடையாது. 2 sin x cos x என்னது sin 2x into dx. அப்போ dt எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நான் இன்டெக்ரல் என்ன பண்ணலாம், நான் இன்டெக்ரல் பண்ணும் பொழுது இந்த டினாமினேட்டர் என்னப்பா ஆகும், டினாமினேட்டர் 1 minus sin ஸ்கொயர், இது வந்து 1 minus t ஸ்கொயர் the whole ஸ்கொயர் கரெக்டா? சரி, 1 minus t the whole ஸ்கொயர். ஏன்னா டீயை வந்து நான் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 1 minus t the whole ஸ்கொயர் ப்ளஸ் 4t minus 2 ஆகிடும். அதை கொண்டு வந்து இங்கே போடுங்க பார்க்கலாம். அப்போ sin 2x dxக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன், dt divided by 1 minus t the whole square plus 4t minus 2. இப்போ இது ரொம்ப சிம்பிள். dt by expand பண்ணுங்க 1 plus t square minus 2t plus 4t minus 2. இதை நான் திரும்ப சிம்பிளிஃபை பண்ணினேன்னா எனக்கு t square plus 2t minus 1 ஆகிடும். இப்போ இதை பர்ஃபெக்ட் ஈக்குவேஷன்ஸுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மாற்றினா தானே எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்போவுமே, plus b by 2a the whole square ஆட் பண்ணிவிட்டு add b by 2a the whole square subtract b by 2a the whole square. என்ன ஈக்குவேஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ dt upon t square plus 2t அப்படி வச்சுட்டு b என்னப்பா இங்கே 2, a வந்து 1 தான். ஸோ b by 2a என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணணும், இப்போ 1 ஆட் பண்ணணும், 1 சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டாக? 1 ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. ஸோ dt upon இதை நான் என்னென்னு எடுக்கலாம், t ஸ்கொயர் ப்ளஸ் 2t ப்ளஸ் 1 என்னதுப்பா, t ப்ளஸ் 1 the whole ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த மைனஸ் 2வை நான் வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வேணும், அப்போ தான் எனக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இது என்ன, √2 the whole ஸ்கொயர். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லையா, 1 upon எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா என்னது 1 by 2a. ஓகே, ஸோ இங்கே ஏ என்னது, நான் இங்கே ஃபார்முலா எழுதிடுறேன். வாட் இஸ் என்ன ஃபார்முலா அது, integration of dx upon x square minus a square என்னது 1 by 2a log of x minus a by x plus c. சரியா? ஸோ இப்போ எழுதினேன்னா 1 by √2 ஓகே log of x வந்து t plus 1 minus a divided by t plus 1 plus √2 plus c. என்ன இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட். டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஏன்னா நம்ம t என்னன்னு எடுத்திருக்கோம், t வந்து நம்ம வந்து sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் √2 டிவைடட் பை sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் √2 ப்ளஸ் சி. இதான் இதோடைய ஆன்சர். இப்போ இதே சம்ம நான் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து வேறு ஆன்சர் வரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸில் வரும். இப்போ எல்லா sin ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயர் எக்ஸில் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் எக்ஸில் ஆன்சர் வரும்.